இன்னைக்கு நான் யாரா நிக்கிறேன் தெரியுமா? அந்த பாகாலுக்கு வெட்டுற கால் அல்ல. அப்படின்னா நீ எங்கேயோ இருந்திருப்ப. பாகாலுக்கு முன்னாடி நிக்க வேண்டி இருந்த ஒன்ன இன்னைக்கு பரிசுத்தருக்கு முன்னாடி கொண்டு வந்து வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மொத்த 2 காளைகள், மொத்த 2 காளைகள் இல்ல. நேரம் போகுது, வேர்டு வந்துட்டே இருக்கு, என்ன பண்ண? ஆமா, அதுலயும் எலியா சொல்வார், நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ 2ல பாகால் தீர்க்கதரிசிகள் ஒன்றை தெரிந்தெடுக்கிறாங்க. அவங்க விட்டதை தான் யார் எடுக்கிறா தெரியுமா? எலியா எடுக்கிறார். ஹல்லேலூயா. சிலர்லாம் ஒன்றை விட்டுட்டாங்க, இல்லை விட்டுட்டாங்க, வேண்டாம் நீ, வேண்டாம் நீ. ஹல்லேலூயா. விட வச்சார் ஒன்று. ஆமென். விட வச்சார் ஒன்று. சிலரை ஒன்றை விட வச்சா நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாய். நல்ல கைகளை தட்டு. நீ நெகிழப்பட்டதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாகாலுக்கு முன்னாடி நிக்க வேண்டியவங்க? அங்க வெட்டி வச்சா கருகி கூட. ஆனா எலியா அந்த காளை எடுக்கிறான். பலிபீடத்தை செப்பனிட்டு, உனக்கான பலிபீடத்துல தான் நீ கொண்டு வரப்பட்டிருக்க. உன்னை கொண்டு வந்தது எலியா அல்ல, ஆவியானவர். நீ பாகாலுக்கு முன்னாக வெட்டப்பட வேண்டி இருந்த, இன்னைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறா. உனக்காக, உன்னை வைக்கிறதுக்காகவே பலிபீடம் செப்பனிடப்பட்டது தெரியும். உனக்காகவே இந்த மீட்டிங் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது தெரியும். உனக்காக, உன் ஒருவளுக்காக பலிபீடத்தை செப்பனிட்டு காளையை தானங்க வச்சாரு. உன் ஒருவனுக்காக. அப்படிதான். ஆமே. என்னதான் ஆண்டவர் வந்து ஆயிரக்கணக்கான ஜனத்துக்குன்னு வார்த்தை கொடுத்தாலும் நான் எப்படி இருப்பேன்? என் ஒருத்தனுக்காக. அதனாலதான் ப்ரிப்பேர் பண்ற செய்தியெல்லாம் ஓடும். நிறைய நேரத்தில் தர வார்த்தை எடுத்து பேசுறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று ஒரு ஆண்டவரே, இப்ப காலை வந்து எலியா கிட்ட சொல்லிச்சா, வெட்டிராத. என்ன பண்ண போறீங்க? சூப் போட போறீங்களா? வெட்டும் போது வலிக்கும். ஆனா நிச்சயம் இது வெட்டுறது யார் தெரியுமா? எலியா. இதன் மேல அக்கினி இறங்கும். அக்கினி இறங்கும். இதற்கு முந்தின காலையில அக்கினி இறங்கல. ஆமே. நம் ஒரு நபருக்காகவே சில பலிபீடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். சில மீட்டிங்கை கர்த்தர் அரேஞ்ச் பண்ணுவார். சில வார்த்தைகளை கர்த்தர் மாத்தி பேச வைப்பார். ஹல்லேலூயா. மாத்தி பேச வைப்பார், மாத்தி பேச வைப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்கன்னு தெரியல. கர்த்தர் எனக்காகவே இப்படி பலிபீடத்தை செப்பனிட்டு வச்சிருக்கிறார். எனக்காகவே. இப்பொழுது எலியா கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக. ஆமென். அன்னைக்கு அக்கினி இறங்கினது போல இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை இறக்க விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்ற போகிறார். கர்த்தர் இதுவரை உன்னை செப்பனிட்டு உன்னோடு பேசி சில மதில்களை எல்லாம் இடித்து சந்து சந்தா வெட்டி நீ இப்ப வேற எங்கேயும் அல்ல, அவருடைய பலிபீடத்துல கர்த்தர் உன்னுக்குள் வாசம் பண்ணி. ஆமை. அநேக நொறுங்கினவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். அநேக நொறுங்கினவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நீ எங்கேயோ வெட்டப்பட வேண்டி இருந்த கர்த்தர் உன்னை பயில் காட்டி கொண்டு வந்தார், நயம் காட்டி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் உன்னுடைய நாள். உனக்காய் ஏற்படுத்தப்பட்ட பலிபீடம் இது. உனக்காய் செப்பனிடப்பட்ட பலிபீடம் இது. ஓ, விட்டுக்கொடு. கர்த்தருடைய அக்கினி உன் மேல. கர்த்தருடைய அக்கினி. உன்னை காண்கிறவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள போகிறார்கள். இடங்கொடு. சுயம் சாம்பலாகட்டும். In the mighty name of Jesus. சுயம் சாம்பலாகட்டும். சந்து சந்தா. நீ மகிமையின் பாத்திரம். உன்மேல் கர்த்தருடைய மகிமை, உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். Jesus.
ஜீசஸ் ஜீசஸ். அக்கினி அக்கினி. அன்று எலியா சொல்லும் போது அக்கினி இறங்குமானால் இன்று உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்கள் இடத்துல வாசம் பண்ணுவேன் என்றார். நொறுங்குண்டு ஊரா மாமா காரா லபா பாதாரா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இன்னைக்கு நான் எலியாவா வரலப்பா. இன்னைக்கு அந்த சந்து சந்த வெட்டப்பட்ட காளையாய் அந்த பலி மிருகமான வந்து நிற்கிறேன். இன்னைக்கு நான் எலியாவா வரல. எல்லாரும் எலியாவா இருக்க ஆசைப்படுறாங்கப்பா. ஆனா நான் அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்ட எல்லாரும் எலியாவா மாறணும்னு ஆசைப்படும் போது அன்பு சகோதரன், நிறைய பேர் எலியாவா மாறணும்னு ஆசைப்படுறா. ஆனா இயேசுவை பாத்தீங்களா? அந்த பலி மிருகமாவே வந்தா. அவர் பாளையத்துக்கு புறம்ப அடிக்கப்பட்டார். அக்கினி இறங்கினது அந்த சந்து சந்தா வெட்டி வைக்கப்பட்ட அந்த காளையின் மேல. இன்னைக்கு உன் மேல இறங்க போகிற அக்கினி. உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள வைக்கும் மக்கள், அறிந்து கொள்ள வைக்கும் மக்கள், அறிந்து கொள்ள வைக்கும் மக்கள். அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு,